ஷேரிங் லவ் மிஷன். இது ஒரு பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடைபெறும் மிஷனரி பணி. எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அன்பானவர்களே, பீல் மக்களுக்கு கிராம ஆலயங்களை கட்டியெழுப்ப ஓர் திறந்த வாசல். தேவ கிருபையால் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் பகுதியில் வாழும் பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஷாலோம் ஊழியங்கள் மூலமாக கடந்த 31 வருடங்களில் 900க்கும் அதிகமான பீல் சுதேச ஊழியர் குடும்பங்களை எழுப்பி அவர்கள் மூலமாக 950க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திருச்சபைகளை உருவாக்க தேவன் கிருபை தந்தார். ஒவ்வொரு கிராமங்களில் 25 குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு 7 மூப்பர்கள் உருவாக்கப்பட்டு 3 மாநிலங்களில் இதுவரை தேவ கிருபையால் 420 கிராம ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக 100 கிராம ஆலயங்களை கட்டி முடிக்க 40க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 3 லட்சம், 50க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 5 லட்சம், 60க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 7 லட்சம் ஆகிய மதிப்புகளில் நிதி உதவி தந்து பீல் மக்களுக்கு ஆலயம் கட்டித்தர நீங்கள் முன் வரலாம். உங்களால் ஒரு ஆலயம் கட்ட முழு காணிக்கை கொடுக்க முடியாவிட்டாலும் ரூபாய் 1 லட்சம், ரூபாய் 50,000, ரூபாய் 20,000, ரூபாய் 10,000 அல்லது உங்களால் முடிந்த நிதி உதவிகளை கொடுத்தனுப்பி கிராம ஆலயங்களை கட்ட முன் வாருங்கள். உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய எங்கள் ஜிபே எண் 8508000444. அன்பானவர்களே, கிராமங்கள் தோறும் கர்த்தரின் ஆலயத்தை கட்டி எழுப்பிட உங்கள் கரத்தை நீட்டி முன்வரலாமே. வாருங்கள், எழுந்து கட்டுவோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் ஷாலோம் ஊழியத்தின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு ஜங்கல் பிஷப், காட்டு பிரசங்கியார். காடுகளிலே வாழுகிற ஆதிவாசி மக்கள், திருடுங்க, கொள்ளைக்காரங்க, மந்திரவாதி, எழுத படிக்க தெரியாதவங்க, அவங்க பேசுகிற மொழிக்கு எழுத்து கூட கிடையாது, அவங்க மத்தியில் நாங்கள் குடும்பமாக போய் ஒரு 38 வருஷம் ஒரு 3 தலைமுறையை காண ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அந்த ஊழியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கே ஐயா சொன்ன மாதிரி திரும்பி பார்த்தா எப்படி ஆண்டவர் இதெல்லாம் நடத்திட்டு வந்தாருன்னு ஆச்சரியப்படுவேன். எல்லோரும் கேட்பாங்க, 1000 ஊழியர்களை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு. 1005 ஊழியர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, இவங்க மூலமாக 1050 திருச்சபைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு 3 மாநிலத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி, ஒரு ஆலயத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறதே பெரிய பாடு. அதில் 3 கவர்மெண்ட்டு, எப்படிப்பட்ட கவர்மெண்ட்டு, 3 மாநிலத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க தான் போர்டு மெம்பர்ஸ். நான் ஆலோசகராக இருக்கேன். இன்றைக்கு ஆண்டவர் 8 திருமண்டலங்களையும் 8 பீல் ஆதிவாசி பேராயர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். உங்கள் ஜெபங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாளைய தினத்திலே ஊழியத்திலே ஆண்டவர் செய்கிற மகத்தான காரியங்களை நான் விவரமாக சொல்லுகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக தாகத்தோடு வந்திருக்கிறீங்க. 40 நாட்கள் உபவாசம், லெந்து நாட்கள். நானும் சிஎஸ்ஐ சிவகாசி ராக்லன் மிஷனரி ஊழியம் செய்த அந்த ராக்லன் மிஷனரி ஆலயத்தில் நான் அங்குதான் பிறந்து வளர்ந்தேன். பக்தி வைராக்கியத்தோடு என்னுடைய பெற்றோர்கள் வளர்த்தார்கள். இந்த 40 நாள் லெந்து நாட்கள் வரும்போது, நான் வாலிபனாக இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியும். முதல் கஷ்டம், வீட்டில் அப்பா மட்டன் சாப்பிடக்கூடாதுன்றவாங்க. எப்படா இந்த 40 நாள் முடியுன்னு இருக்கும். வீட்டில் பூ வைக்கக்கூடாதுன்றவங்க. எங்கள் அக்காவுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். எல்லாத்த விட ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, சினிமா பார்க்கக்கூடாது. இந்த 40 நாள் சினிமா பார்க்காதன்றவாங்க. எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் சினிமா தியேட்டர். எங்கள் அப்பா சானிட்டரி இன்ஸ்பெக்டர். எப்போனாலும் நாங்கள் சினிமா தியேட்டருக்குள்ளே போகலாம். ஆக
அவ்வளவு பார்த்து கொண்டே இருப்பேன். அந்த 40 நாட்கள் அந்த வாட்ச்மேனே கேட்பான், என்னையா நீங்கள் படம் பார்க்கவே வரல அப்படின்னு. பொறுத்துருன்னு சொல்லுவேன். ஈஸ்டர் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து காலையிலே ஓடிடுவேன், எப்போ முடியும்னு காத்திருக்கும். அறியாமையின் நாட்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு இந்த 40 நாட்கள் நம்முடைய திருச்சபை முற்பிதாக்கள் ஒரு வருடத்தில் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பது, கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து தங்களை அதிகமாக ஆண்டவரோடு இணைத்து கொள்ளும்படியாக இந்த 40 நாட்களை கொடுத்திருக்கிறார்கள். உண்மையாகவே இந்த 40 நாட்கள் அனுபவித்த தேவ ஜனங்களுக்கு தான் அது தெரியும். எஸ்ரா புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தில் நிறைய உபவாசங்களை வேதத்தில் நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் ஒரு காரியம், எஸ்ரா 8ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அக்காவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். இங்கு எஸ்ரா புத்தகத்தில் வாசிக்கிறோம். உபவாசத்தை எதற்காக ஏறெடுக்கிறார்கள்? முதலாவது தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவதற்கு. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்கள் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்துவதற்கு. நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மோடு உறவாடுகிறார், நம்முடைய வாழ்க்கையை அவர் சீர்படுத்துகிறார். இரண்டாவது, எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக. இன்றைக்கு தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்களுக்கு ஒரு பெரிய பாரம் அவங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள். இவங்க எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழணும். எல்லாம் படித்து பட்டம் வாங்கி நம்ம எல்லாம் சேர்த்து வச்சிட்டோம். அவங்களுடைய லைனை பார்த்தாலே நமக்கே சில நேரம் பயமாக இருக்கும். பிள்ளைகளுக்காக, நமக்காக, நம்முடைய பேர பிள்ளைகளுக்காக ஆண்டவரை தேடும்படியாக இந்த உபவாச நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்தது சகல பொருட்களுக்காக. இந்த உலகத்தில் நமக்கு தேவைகள் உண்டு. இந்த உலகத்தில் தேவைகள் உண்டு. எவ்வளவோ இழப்புகள், நோய்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, சுனாமி வருகிறது, கொரோனா வருகிறது, மழை வருகிறது, என்ன நடக்கும் தெரியாது. பொருளாதார காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியும். இந்த உலகத்தில் எத்தனை மில்லியன் ஜனங்கள் பிறப்பார்கள், அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சகல நன்மைகளையும் இந்த உலகத்தில் படைத்துதான், இந்த உலகத்தை படைத்துதான் நம்மை படைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் படைத்து அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த சகல நன்மைகளுக்காக அவரை தேடணும், அவரை தேடணும். நான்காவதாக, செவ்வையான வழியை தேடணும். நம்முடைய வழிகள் செவ்வையாய் அமையணும். இந்த 40 நாட்களில் அநேக நேரம் நான் கொஞ்சம் வெளியில் வந்து நிற்பேன். ஆண்டவரே, நான் சரியான ட்ராக்கில் போகிறேன்னா, ஊழியம் 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 போகிறேன், என் ஆத்மாவை லெட் மை சோல் பிரீத், என்னுடைய ஆத்மா மூச்சு விடட்டும். எப்பவும் போய் ஊழியம் செஞ்சிட்ருக்கோமே, லெட் மை சோல் பிரீத். இந்த 40 நாட்களில் சொல்லுங்கள், லெட் மை சோல் பிரீத், என் ஆத்மா மூச்சு விடட்டும். களைப்படைந்து போகாதபடிக்கு செவ்வையான வழியை நாம் தேடும்படியாக இந்த சபைகளெல்லாம் நடத்தி செல்கிறேனே, இந்த பாதை கரெக்டாக இருக்குதா அறிவதற்காக ஆண்டவர் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே 3வது கன்வென்ஷன் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த நாளிலே ரேமா வார்த்தையை உங்களுக்காக வைத்திருக்கிறார். இந்த 4 காரியங்களை எஸ்ரா சொல்லுகிறார். அதை சொல்லி இதுக்காக நம்ம அந்த நதி அண்டை போய் உபவாசித்து ஜெபம் பண்ணுவோம். அதனுடைய விளைவு என்ன? 23 படி வாசிப்போம். நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளீர். ஆமென். எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டருளினார். எனக்கு அன்பானவர்களே, மார்ச் 31ஆம் தேதி உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடி விட்டு நம்ம எல்லாரும் சாட்சி கொடுக்க போகிறோம். நாங்கள் உபவாசித்து கர்த்தரிடத்தில் தேடினோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நாம் செய்கிற வேலைகள், நம்முடைய திருச்சபை, நம்முடைய பட்டினம், நம்முடைய தேசம், எல்லாவற்றுக்காக என்னென்ன காரியத்தை கர்த்தரிடத்தில் தேடினோமோ எங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். கரங்களை வர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெபம் செய்வோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தையில் அபிஷேகம் உண்டு, உம்முடைய வார்த்தையில் கிருபை உண்டு, உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. தாகத்தோடு வந்திருக்கிற ஜனங்கள் அப்பா, நீர் பேசும் ஆண்டவரே, அடியனை மறைத்து கொள்ளும்.
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்துளைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். வேதத்திலே மிகப்பெரிய கிளைமேக்ஸ். வேதத்தை 66 புத்தகங்களை படித்து கொண்டு வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய கிளைமேக்ஸ் இந்த வசனம். இவைகளுக்கு பின்பு எல்லாம் முடிந்து விட்டது. இதற்கு பின்பு அந்த சீஷனுக்கு ஆண்டவர் எதை காட்டுகிறார்? சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரத்தில் வந்தது ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து, சொல்லுங்க, தங்கள் கைகளில் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாக என்ன செஞ்சாங்க? நின்னாங்க. அங்கே எல்லாம் ஹல்லேலூயா கோரஸ் பாடி ஆண்டவரை துதிக்கிறார்கள். இந்த புக் ஆஃப் ரெவலேஷனில் நிறைய காரியம் எது இப்படி என்ன நிறைய அப்படி பேசுவாங்க, இதை பேசுவாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு இந்த கிளைமாக்ஸ் சீன் ரொம்ப பிடிக்கும். நானும் அங்கே இருப்பேன், சொல்லுங்க. ஆமாம், அவங்க எல்லாம் அப்படி இருப்பாங்கன்னு அதை சீனை பார்க்கக்கூடாது. நானும் அங்கே இருப்பேன். நான் அங்கே நிற்கும் பொழுது எனக்கு பின்னாக 7000 போதகர்கள் இருப்பார்கள். 7000 கிராமத்தில் 7000 போதகர்கள். ஒவ்வொரு போதகர்களுக்கு பின்பாக 12 மில்லியன் பீப்புள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வெள்ளை அங்கிகளை பறித்து கொண்டு இருப்பார்கள். கரங்களை எடுத்து அல்லேலூயா சொல்லுவோமா? நானும் அங்கே இருப்பேன். தேவ கிருபையினாலே இந்த கடந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களிலே ஆண்டவர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். சுமார் 40,000 குடும்பங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், இவங்க எல்லாருக்கும் சுவிசேஷத்தின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்க வேண்டும் சொல்லுன்னார். நான் எப்படி சொல்லணும் ஆண்டவரையும் கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு புக்கு, ஒரு ப்ரோச்சர் அடிக்க சொன்னார். அழகாக இயேசுவின் பிறப்பை படமாக போட்டு அப்படியே பைபிளில் உள்ள இன்சிடெண்ட்டை, மரியாளுக்கு தரிசனம், யோசேப்புக்கு தரிசனம், தூதர்கள், இயேசுவின் பிறப்பு எல்லாம் போட்டு அந்த 3 ஃபோல்டு உள்ள ப்ரோச்சர் ரொம்ப அழகாக அப்படியே அந்த வசனத்தை குஜராத்தியில் ஹிந்தியில் போட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 கொடுத்து சொன்னேன், 3 குடும்பம், உங்கள் அப்பா வழி குடும்பம், அம்மா வழி குடும்பம், பக்கத்து குடும்பம், 3 குடும்பத்துக்கு இயேசு பிறந்தார், எனக்காக பிறந்தார், உனக்காக பிறந்தார், நமக்காக பிறந்தார்னு சொல்லாமல் புது ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்ட்டேன். எங்கள் விசுவாசிகள் ரொம்ப நல்ல விசுவாசிகள், நான் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிடுவாங்க. தேவ தூதனை போல் நான் சொல்கிறதை ஏற்றுக்கிடுவாங்க. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 30,000 ஆத்துமாக்கள் கிறிஸ்மஸ் பண்டிகை அன்று ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளோ பேரும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அங்கே ஆலயத்தில் இடம் கிடையாது, எல்லாம் பெரிய பெரிய ஷாமினா போட்டு நடத்துகிறாங்க. நான் கேட்டேன், என்னடா உன் சர்ச்சில் 800 பேர் உட்காரலாமே, எதுக்கு இவ்வளோ பெரிய ஷாமினா? சார் பாருங்கள், வீடியோவை பாருங்கள், 2000 பேர் வந்தாங்க. நிறைய கிராமத்தில் நான் கேட்டேன், என்னடா இவ்வளோ பெரிய ரேலி எப்படா? சார் எங்கள் ஊரில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, கிறிஸ்மஸ் எங்கள் ஊர் பண்டிகை. அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்மஸ் எங்கள் ஊர் பண்டிகை. நாங்கள் தான், நம்ம சபை மூப்பர்கள், ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளோ கொட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்களும் பாடுறாங்க. 3 லட்சத்துக்கும் அதிகமான வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த பீல் மக்கள் இயேசு எங்கள் உள்ளத்தில் பிறந்தார் என்று ஆண்டவரை துதித்தார்கள். ஒவ்வொரு பகுதிக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்காக வந்தாங்க. அவங்க they have given a good report. அவங்க சொல்கிறாங்க, பீல் ஆதிவாசிகள் பீடி இல்லை, சாராயம் குடிக்கலை, எந்த தம்பாக்கு போடலை, சண்டை போடலை, வில் அம்பு இல்லை, அந்த கவன் இல்லை, அவ்வளவு அழகாக வந்து குளித்து புது ட்ரெஸ் போட்டு ஆராதிக்கிறாங்க, எங்களுக்கே ஆச்சரியம் என்று அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. டிசம்பர் 26ஆம் தேதி அந்த போலீஸ் பெரிய அதிகாரி என் வீட்டுக்கே வந்துட்டார். என்னையா இது எப்படி நடக்குது? இருளில் இருக்கிற ஜனங்கள் மாபெரும் வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த பீல் மக்கள் குருத்தோலையை பிடித்து வெள்ளங்குகளை தரித்து அவங்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க மட்டுமல்ல, எல்லா ஜாதி, எல்லா கோத்திரத்தார், எல்லா தேசத்தார். நேற்று
பகல் 1 மணி வரைக்கும் நான் இந்தோனேஷியாவில் இருந்தேன். இந்தோனேஷியாவில் சிங்கப்பூர் போய் அங்கேருந்து 1 மணி நேரம் கடல் பிரயாணம். பாட்டன் என்று சொல்லி ஒரு பட்டினம். குளோபல் மிஷன் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ். எனக்கு போகவே மனசில்லை. ஐயா டேட்டை கொடுத்தாங்க, நான் அதை கேன்சல் பண்ணிடலான்னு நினச்சேன். நான் டேட்டை மாற்றி கேட்டேன், இங்கே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னாங்க. கடைசியில் நான் சொல்லிட்டேன், ஒரு நாள் இருக்க முடியாதுன்னு சொன்னேன். இல்லை பிஷப் நீங்கள் வரணும்ட்டாங்க. அங்கே போனேன். 62 தேசத்திலிருந்து தலைவர்கள் வந்திருந்தாங்க. 62 தேசம். இந்தியாவிலிருந்து 25 பேர் வந்திருந்தாங்க. பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான், பர்மா, மணிலா, பிலிப்பைன்ஸ், ஆப்பிரிக்காவிலிருந்து ஒவ்வொரு தேசத்திலிருந்து அங்கே வந்து ஆட்கள் வந்திருந்தாங்க. ஐரோப்பாவில் வந்திருந்தாங்க, அமெரிக்காவில், ஆஸ்திரேலியா வந்திருந்தாங்க. 62 தேசத்தில் அந்த கொடிகளை பிடித்து அன்றைக்கி ஆராதனை பண்ணாங்க. நான் நினச்சேன் பீல் மக்கள் 3 லட்சம் பேர் வந்தாங்கன்னு நினச்சேன். அவங்கவுங்க சொல்கிறாங்க. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஜாகிரபியில் ரொம்ப பிடிச்சது ஆப்பிரிக்கா கண்டம். அதை எல்லா ஊரையும் நான் மனப்பாடம் பண்ணி அடிக்கடி சொல்லுவேன். மடகாஸ்கருங்கிற தீவு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அங்கே மிஷினரிகள்லாம் போயிருக்காங்க. அங்கேருந்து ஒருத்தர் என்னைய மாதிரி எழும்பி அவர் பிரசங்கம், அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு, மடகாஸ்கர் இன்னும் 5 வருஷத்தில் முழுசும் வந்துருங்கிறார். நான் அவரை போய் சொன்னேன், பீல் மக்களும் இப்படி தாயா அப்படின்னு சொன்னேன். எனக்கு அன்பானவர்களே, 62 நாடுகளில் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஜாதிகள், கோத்திரத்தார், பாஷைக்காரர்கள் எல்லாம் திரளாய் வந்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய அண்டை நாடுகள் எல்லாம் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. நேற்று 1 மணிக்கு அந்த கான்ஃபரன்ஸை முடித்து கடல் கடந்து சிங்கப்பூர் வந்து நைட்டில் 1 மணிக்கு சென்னை வந்து காலையில் ஃப்ளைட் எடுத்து இங்கே வந்துட்டேன். உங்கள் மத்தியில் ஆண்டவர் இதை சொல்லுகிறார். சகல கோத்திரத்தார், சகல தேசத்தார், சகல பாஷைக்காரர்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வெள்ளங்கைகளை தரித்தவர்களாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்பார்கள். ஹல்லேலூயா. இந்த சகல ஜாதிகள், சகல கோத்திரத்தார், பாஷைக்காரர், வேதத்திலே கடைசியில் இந்த பகுதியை வாசிக்கிறோம். ஆனால் ஆதியாகமத்திலே 11ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 11 எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 11 4ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர்கள், நான் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இங்கு ஆதியாகமத்திலே இது ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் ஒரு பழைய ஏற்பாடு. அங்கு ஒரு பெரிய நிம்ரோத் அரசன் காலத்திலே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு வர்றான் உலக ஜனங்களுக்கு. இங்கே இருக்கிற நாடுகள்லாம் பல திட்டங்களை கொண்டு வர்றது போல ஒரு பெரிய பாபேல் கோபுரம் கட்டப்படுகிறது. அந்த கோபுரம் எதற்காக கட்டப்படுகிறது? அவன் சொல்லுகிறான், நம்பர் 1, நம்ம பூமி எங்கும் சிதறி போகக்கூடாது, எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும். இது தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமானது. ஆண்டவர் சொன்னார், பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அவங்க சொல்கிறாங்க எங்கும் சிதறி போகக்கூடாது, எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும். 2வது, நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள கோபுரத்தை, we can reach heaven. ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க நினைச்சது ஒன்றும் தடைபடாதுன்னு நினைக்கிறாங்க. we can reach touch heaven, நம்மளால் முடியும். அவங்களுக்குள்ள பெருமை வந்தது. கடவுளுடைய சித்தத்துக்கு விரோதம், பெருமை. அடுத்தது, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், சுயநலம், செல்ஃபிஷ். இந்த திட்டம் உலக மக்களுக்கு நன்மையை கொடுக்கிறது அல்ல. ஆண்டவர் அதை பார்க்கிறார். சுயநலத்திற்காக நமக்கு பெயர் உண்டாக. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கவனம் வைக்கணும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதபடி, சிதறி போகாத, பூமியை நிரப்பாதபடி அவங்க ஒரு இடத்துல இருக்குன்னு நினைச்சாங்க. வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? என்னுடைய வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, திருச்சபையிலே ஆண்டவருடைய திட்டம் என்ன, சித்தம் என்ன? அப்போஸ்தலர் 1:8 அவர் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சியாக இருப்பீங்கன்னு சொன்னார். இவங்க 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த சீஷர்கள் மல்டிப்ளை ஆகி அல்லேலூயா ஸ்தோத்திரம் போட்டு அந்நிய பாஷை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, துதித்துட்டே இருக்காங்க. காணிக்கையெல்லாம் மல்டிப்ளையாக வந்துக்கிட்டே இருக்குது. 1:8 மறந்துட்டாங்க. ஆண்டவர் 8:1 கொடுத்தார். 8:1 என்ன? அக்காலத்திலே
மிகுந்த உபத்திரம் உண்டானது. 1 8 மறந்தால் 8 1 வந்துடும். அப்புறம் எல்லாரும் சிதறி போயிட்டாங்க. இங்கே இவர் சிதறி போகாமல் இருக்கணும்னு நினைச்சாங்க. நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு மையமாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும், நம்முடைய சபை, நம்முடைய ஊழியம் அமைய வேண்டும். பெருமைக்காக நாம் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் விரோதமாக இருக்கிறார். அடுத்து பாருங்க, நமக்கு பேர் உண்டாக. என்றைக்கும் என் பேர் முன்னாடி நிற்கணும்னு நினைக்கவே கூடாது. நான் இன்றைக்கும் சொல்லுவேன், ஒரு காட்டு பிரசங்கியார் என்னைக்கு 38 வருஷத்துக்கு முந்தி அந்த பேய் பங்களாவில் போய் பேயெல்லாம் விரட்டிட்டு அந்த மக்களோட வாழ்ந்தோமோ அதே வாழ்க்கை தான். அதுதான் ரொம்ப பிடிக்கும். நம்ம பேர் உண்டாகுவதற்காக வாழக்கூடாது, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழணும். அங்கே நடந்தது என்ன? அப்படியே ஆண்டவர் அதை உடைத்து போடுகிறார். பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்டது. கொஞ்சம் நினச்சி பாருங்க, இந்த பீல் மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக ஹோலி லேண்டு போகிறீங்களோ போலியோ, நீடி லேண்டுக்கு வாங்க. ஆமென். வந்து பாருங்க. உங்கள் சபையில் நான் கிட்டத்தட்ட 25 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். வந்து அப்பக்கப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். உங்களை நிறைய பேருக்கு தெரியும். வந்து பார், எழுப்புதலை வந்து பாருங்கள். இந்த பீல் மக்கள் மொழி பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்கிற பகுதியில் பீலி மொழி பேசுவாங்க. 40 கிலோமீட்டர் தூரத்தில் மத்திய பிரதேசம் பிலோடி மொழி பேசுவாங்க. மேலே வடக்க மேலே உள்ளே போனீங்கன்னா ராஜஸ்தான், அவங்க வாகுடி பாஷை பேசுவாங்க. இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா ராட்டுவா பீல், டுங்குரா பீல். இந்த பீல் மக்கள் மட்டும் 42 பாஷை பேசுகிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த பாபேல் கோபுரத்தினுடைய ஒரு சரிவு எங்கள் பீல் மக்கள் மத்தியில் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு தாலுகாவில் பேசுகிறவன் அடுத்த தாலுகாவுக்கு புரியலம்பாங்க. இந்த நாட்டில் பாருங்கள், எவ்வளவு பாஷைகள், எவ்வளவு லாங்குவேஜஸ், எவ்வளவு ஜாதிகள், எவ்வளவு பிரச்சனைகள். இந்த பயங்கரமான ஒரு சாபம் வெளிப்படுத்தலிலே ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுகிறார். த புக் ஆஃப் ரெவலேஷன், இங்கே புக் ஆஃப் ஜெனிசிஸ், இது ரெண்டையும் இணைப்பதற்காக, இதை நிறைவேற்றுவதற்காக காட் ஃபாதர், பிதாவாகிய தேவன் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை தேடுகிறார். I want to bless my people. I want to bless the nations. I want to bless all the language people. எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து கென்யா, மடகாஸ்கர், அங்கே ஈகிப்ட், எல்லா அந்த சூடான் பகுதியிலிருந்து வந்திருந்தவங்க அவங்க ஆராதிக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு பரந்த எண்ணம், ஒரு பரந்த தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதற்காக ஆண்டவர் இறங்கி வருகிறார், ஒரு மனிதனை தேடுகிறார். ஐ வாண்ட் டு பிளஸ் த நேஷன்ஸ். அந்த மனிதன் தான் ஆபிரகாம். ஜெனிசிஸ், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போமா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பதற்காக, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு எப்படி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இன்டர்வியூ வச்சாருன்னு தெரியல. திடீர்னு ஆண்டவர் தரிசனமானார். அவர் பற்றி என்ன எழுதியிருக்குது? யோசுவா 24:2 வாசிப்போம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருக்கும் போது வேறே தேவர்களை சேவித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாம் ஒரு விசுவாச குடும்பம் அல்ல. அவளுடைய தகப்பனார் நதிக்கு அப்புறமாக வேறே தேவர்களை சேவித்து வந்தான். என் ஆண்டவர்
இந்த உலகத்தில் எல்லா ஜாதிகளையும் பாஷைக்காரர் ஆசீர்வதிக்க he has chosen Abraham. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஏன் தெரிந்தெடுத்திருக்கார் தெரியுமா? என் பிள்ளைகளே, இந்த உலகத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்கள் மூலமாக இந்த பட்டினத்தை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் மூலமாக இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நான் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மை தேடி அவர் வந்தார். மத்திய பிரதேசத்திலே தார் என்று ஒரு மாவட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா ரமேஷ் மச்சானியா என்று சொல்லி ஒரு குடும்பம் இருக்கிறது. அவருடைய மனைவி பெயர் கபாபேன். அவங்க ஒரு சின்ன குடிசையில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க கிராமத்தில் எல்லாம் மந்திரவாதி ரொம்ப உண்டு. அந்த அம்மா சாராயம் காய்ச்சி விற்பாங்க. அவங்களுக்குள்ள பேய் பிசாசு வந்து மந்திரவாதிகிட்ட போய் கோழி ஆடுலாம் வெட்டுவாங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பெல்லாம் இச்சிங். ஒரு கல்லை எடுத்து தேய்ப்பாங்க, அழுவாங்க. ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு வெளியில் வந்து, கடவுளே, பகவான், உனக்கு நான் இவ்வளவு செஞ்சேனே, இவ்வளவு பலி கொடுத்தேனே, எனக்கு ஏன் சுகம் இல்லை? இந்த உலகத்தில் கடவுள் இருக்காரா? அழுது விட்டு திருப்பி குடிசைக்குள்ளே போனாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கு பெரிய வெளிச்சம். ஒரு மகாராஜா காணப்பட்டார். வெள்ளை அங்கி தடித்தவராய் காணப்பட்டார். ஐயா மகாராஜா, நீங்கள் யாரையான்னு கேட்டவுடனே அவர் சிரித்து கொண்டே சொன்னார், நீ கொஞ்சம் முந்தி வெளியில் அழுதின்னு, கடவுள் இருக்காரா, என் வேதனையை அறிஞ்ச ஒரு கடவுள் இருக்காரான்னு கேட்டியே, அந்த தேவன் தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஐயா மகாராஜா, உங்கள் பேர் என்ன? இயேசு மகாராஜா என்று சொன்னார். அவளுக்கு சந்தோஷம். He talked and talked and talked. இயேசு கையை நீட்டினார். அந்த சரீரம் எல்லாம் சொஸ்தமானது, புதிய தோல். ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஏன் காட்சி கொடுத்தேன் தெரியுமா? உனக்கு ஏன் சுகம் கொடுத்தேன் தெரியுமா? உன் சொந்த ஜனத்துக்கு இந்த மாவட்டத்தில் இயேசுவை பற்றி நீ சொல்லு, என்னை பற்றி சொல்லு. மகாராஜா, கண்டிப்பாக சொல்லுவேன்னு சொன்னான். ஆண்டவர் போகும் முன்னதாக, இயேசு மகாராஜா ஒரு சின்ன வார்த்தை, சின்ன ஒரு வேண்டுகோள். என்னம்மான்னு கேட்டார். எனக்கு 4 பெண் பிள்ளைகள் இருக்குது. என் வீட்டுக்காரர் அடின்னு அடிக்காரு, ஆம்பளை பையன் இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆம்பளை பையன் வேணும். இயேசு சிரித்து கொண்டே சொன்னார், நான் கொடுத்து விட்டேன், பெற்றுக்கொள் என்று சொன்னார். அடுத்த வருஷத்தில் ஒரு ஆண் குழந்தையை அவங்க பெற்றெடுத்தாங்க. அந்த பையனுக்கு என்ன பேர் தெரியுமா? இயேசுன்னு பேர் கொடுத்தாங்க. அவங்க போய் அங்கே கிராம பஞ்சாயத்தில் இயேசுன்னு எழுதுறதுக்கு முடியாதுன்னு சொன்னாங்க. என்னையா என்னென்ன கடவுள் பேரெல்லாம் எழுதுகிற, இந்த மகாராஜா பேரை ஏன் எழுத மாட்டேற? எழுத முடியாதுன்னா எழுதி கொடுன்னு கேட்டாங்க. அவன் கடைசியில் எழுதிட்டாங்க. அவர் பேர் இயேசு மச்சனியா. அவர் இன்னைக்கு 12th பரீட்சை எழுதிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு போய்விட்டார். இவங்க இயேசுவை பற்றி கிராமத்துலலாம் சொல்கிறாங்க, ஆனால் குடிக்கிறாங்க. அவங்களுக்கு பாவம்னா எதுவும் தெரியல. ஒரு நாள் நம்ம ஷாலோம் ஊழியர் அந்த ஊடு வழியாக வந்தாங்க. ஏய், இங்கே வாங்க, இங்கே வாங்க, இந்த மகாராஜா தான் எங்கள் வீட்டுக்கு வந்தார். உங்கள் வீட்டுக்கு இயேசு வந்தாரா? எல்லா சாட்சியும் சொன்னாங்க. குடியை விட்டாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு ஹசல்வட் என்கிற கிராமத்தில் 1200 விசுவாசிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு அழகான ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார். இன்னைக்கு இந்த பீல் மக்களை தேடி இயேசு வந்தார். ஆபிரகாம், சபிக்கப்பட்ட இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன் மூதாதையர்கள் தேவர்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், நானே வழி என்று சொல்லி உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறார். எதற்காக? உன்னை மட்டும் நான் ஆசீர்வதிச்சு உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கலாம்? நோ, அது அந்த திட்டம் அல்ல. In order to bless the whole world, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் நான் ஆசீர்வதிக்கும்படியாக நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, ஏன் உங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும்? உங்கள் மூலமாக 1000 ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்கள் வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்கள், நீ வேலை பார்க்கிற இடத்துல 100 பேர் உன் மூலமாக என்னை அறிந்து கொள்ள வேண்டும். உன் மூலமாக அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார்.
கலாத்தியர், பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு இதை குறித்து அழகாக சபைக்கு எழுதுகிறார். சபை மக்களே, விசுவாசிகளே, நீங்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த சபை என்பது ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் ஆசீர்வாதம். வாசிப்போமா வேகமாக? 3:6 வாசிப்போம். அப்படியே விசுவாசித்தான். அந்த இயேசு மகாராஜாவை கபாபேடும் அந்த ஊழியக்காரனும் அப்படியே விசுவாசித்தாங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதியாக கர்த்தர் எண்ணினார். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் சபிக்கப்பட்ட இந்த உலகத்தை இந்த புறஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன் அறிவித்தார். இன்றைக்கு எதற்காக நம்முடைய சபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார்? சபையிலே நம்மை வைத்திருக்கிறார். நமக்குள்ளாக புறஜாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். The church is not only for Christians, it's for the people, those who are outside. சபை என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, வெளியிலே நிற்கிற அநேக ஜனங்கள், தேவையுள்ள ஜனங்கள் எல்லாரும் வந்து சேரத்தக்கதாக அனைவருக்கும் இது ஜெப வீடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தை வாசிப்போமா? நம்ம எல்லாரும் விசுவாச மார்க்கத்தார். எங்க மக்கள் எல்லாம் ஆதிவாசி வந்து இப்போ மிரட்டுவாங்க. டேய், நீ ஆதிவாசி, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா உனக்கு சப்சிடி கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுமா. எங்கள் மக்கள்லாம் ரொம்ப தெளிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அவன் சொல்கிறான், நான் ஆதிவாசின்னு இருந்தேன், இப்போ விசுவாசி ஆகிட்டேன். ஐ வாஸ் ப்ரொமோட்டட் ஆஸ் அ விசுவாசி. ஆதிவாசினா யார்? காட்டுப்ப குடிச்சு வெறிச்சு, நான் சாராயம் குடித்து அடித்து கொலை பண்ணி மந்திரங்களை ஏவி விட்டால் ஆதிவாசி. நான் ஆதிவாசி இருந்த நாட்கள் போதையா, நான் இப்போ விசுவாசின்னு சொன்னாங்க. ஒரு கரங்களை வருத்தி அல்லேலூயா சொல்லுவோம். விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாம் கூட ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவினால் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. என்னென்ன ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ அவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார், கொடுக்க விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். கரங்களை விடுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதைத்தான் 29 பவுல் என்ன சொல்றாரு? நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் நம்ம யாரு? ஆபிரகாமின் சந்ததி. வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரவாளிகளாய் நாம் இருக்கிறோம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம் பிளெஸிங். இந்த மாலை வேளையிலே லிட்ரரியா சொல்றேன், பண்டல்ஸ் ஆஃப் பிளெஸிங் ஆண்டவர் உங்க கையில் கொடுக்க போகிறார். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. அநேகர் உங்கள் பிள்ளைகளுக்காக, சிலர் பேர பிள்ளைகளுக்காக, சில இன்லாவுக்காக ஜெபம் பண்ணி வந்திருக்கிறீங்க, பொறுத்துணையோடு வந்திருக்கிறீங்க. யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் த பிளெஸிங் ஆஃப் ஏப்ரஹாம். அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள், அது ஈசாக்கின் சந்ததிக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் அள்ளி கொடுக்கும்படியாக இந்த இடத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று நான் நிறைய வாசித்து நிறைய எழுதி வச்சேன் என் புத்தகத்தில். சுருக்கமாக 3 வார்த்தையில் சொல்கிறேன். த ஃபர்ஸ்ட் பிளெஸிங், ஏசாயா 41:8 வாசிப்போம். என்ன சொல்றாரு ஆண்டவர்? என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். என்ன சொல்றாரு? சிநேகிதன். சொல்லுங்க. ஆபிரகாம் மை ஃப்ரெண்ட். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னா என் பிள்ளைகிட்ட யாராவது ஒரு பேர் சொன்னால் சொல்லி
ஒரு நிமிஷம் பேசி முடிக்கிறவங்க டேடி ஹீ சோன்ஸோ அவங்களுக்கு அவங்க பழக்கம், இவங்களுக்கு இவங்க பழக்கம், அவங்க ஃப்ரெண்டு. எப்பா டேடி உங்களை கூட ஃப்ரெண்டாக வச்சுருக்காங்க. டேய் நான் வைக்கவே இல்லை. ஜீசஸ் ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு யார் தெரியுமா? ஏப்ரஹாம். ஆமென் சொல்லுங்க. உங்களை எத்தனை பேர் ஆண்டவர் ஃப்ரெண்டாக வைக்கணும்னு நினைக்கிறார்? ஃப்ரெண்டு யார்? அப்பா அம்மாட்ட கூட பேசாத காரியங்கள், கணவன் மனைவி கூட ஒருத்தர் சொல்லாத காரியங்களை, என் புருஷனை பற்றி தெரியுமா, என் மனைவி பற்றி தெரியுமா, எல்லாத்தையும் ரகசியங்களை மனம் உவந்து ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவாங்க. ஒரு நாள் என்னுடைய பிள்ளைகள் டோனாவூரில் தான் படித்தாங்க. 12 வரைக்கும் படித்து அதுக்கப்புறம் காலேஜ் படித்து ஒரு வருஷத்தில் 1 மாதம் தான் எங்கள் கூட இருப்பாங்க. என் மகா வந்திருந்தா நான் ரொம்ப பாசமாக 1 மாதம் இருப்பாள். நான் காலேஜிலேருந்து வந்தோடனே அவளை திடீர்னு ஒரு நாள் ரூமை திறந்துட்டு ஷெக்கினா அப்படின்னு உள்ளே போனேன். டேடி அப்படின்னா, என்னம்மா? ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், வெளியில் போங்க. அட பாவமே, நான் டேடி வந்திருக்கேன்டா, வெளியில் போங்கன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனாலும் டேடியே வெளியில் போன்ட்டா. ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஜீசஸ் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை நான் ஃப்ரெண்டாக வச்சுருக்கிறேன், என் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12:1-3 வரைக்கும் வாசித்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசுகிறார். 12:7 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்று வாசிக்கிறோம். 15:1 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தில் 15:13 ஆண்டவர் மறுபடியும் அவனோடு பேசி உடன்படிக்கை பண்ணுகிறார். 17:1 வாசிப்போமா? ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. 5 வயசுல ஆண்டவர் தரிசனமாகி 24 வருஷம் பேசிக்கிட்டே இருக்கிறார். எப்படி பேசுகிறார்? தரிசனமாகுகிறார், பேசுகிறார். தரிசனமாகுகிறார், பேசுகிறார். 22ஆம் வசனம் எல்லாரும் பைபிளில் பாருங்க, அதில் எப்படி பேசுகிறார் பாருங்க. 17:22 தேவன் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அப்ப 2 பேரும் விவிடி சிக்னல்ல இருந்து பேசிட்டு, டேய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உன் மனைவி தேடிட்டு போ, நான் ஹெவனுக்கு போகிறேன், நீ உன் வீட்டுக்கு போ, கால்டுவெல் காலனி போன்னு அனுப்பிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 18:33 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். பாருங்க, the relationship with God ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எனக்கு ரொம்ப ஆசை, பேராயர் மாடரேட்டர் தேவதாஸ்ன்னு சொல்ல வேண்டாம், ஆண்டவரே மை ஃப்ரெண்டு தேவதாஸ் என்று சொன்னால் போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு தேவதாஸ்ன்னு ஆண்டவர் சொல்லணும். நான் அதை வாஸ்தவன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னையும் உங்கள் ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க, உங்கள் ஃபேஸ்புக்கில் என் பேரையும் வச்சுக்கோங்க, என் ஃபேஸ்புக்கில் உங்கள் பேரை வச்சுட்டேன் சுவாமின்னு ஒப்பு கொடுத்துட்டேன். அஃப்கோர்ஸ் எனக்கு ஃபேஸ்புக்கு கிடையாது, யாரோ என் பேரில் ஃபேஸ்புக்கை வச்சு எங்கள் ஆஃபீஸில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உன்னை என் சிநேகிதனாக வைக்கிறேன், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியை என்று ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் நம்மோடு இடைபடும்படியாக நம்மோடு கூட வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்து நம்மோடு கூட பேசும்படியாக. பாருங்க, ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசும்போது தேவனோடு பேசும் ஒரு அனுபவம். எங்கள் பீல் மக்கள் விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி டயசிஸ்லேருந்து நிறைய பேர் சர்ச்சு கட்டி கொடுத்து டெடிகேஷன் பண்ண வருவாங்க. ஒய்யாங்குடியிலேருந்து வந்திருக்கிறாங்க, தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்காங்க, திருநெல்வேலி, நாகர்கோயில், நிறைய இடத்துலேருந்து வந்திருக்காங்க. வந்து எல்லோரும் டெடிகேஷன் முடிச்சுட்டு என்னை கடைசியில் பார்த்துட்டு கையை பிடிச்சி கேட்பாங்க, பிஷப் ஒரு 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 காரியம் சந்தேகமாக இருக்குது, கவலையாக இருக்குது, நாங்களாம் 5 ஜெனரேஷன் கிறிஸ்தவங்க, எங்களுக்கு இந்த அபிஷேகம் இல்லை, எங்களுக்கு அந்நிய பாஷையில் பேச முடியல, இவங்க எல்லாம் வலதுகைக்கு இடதுக்கு வித்தியாசம் தெரியாத மக்கள், இவங்க பேசுகிற மொழிக்கு எழுத்து இல்லை, பைபிள் கிடையாது, ஆனால் இப்படி ஆண்டவரை துதித்து அந்நிய பாஷையில் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களே, ஆண்டவரோடு கூட பேசுகிறாங்களே. ஆபிரகாம் தேவனோடு பேசினான். இந்த பீல் மக்கள் ஆண்டவரோடு பேசுகிறாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் அந்நிய பாஷை ஜெபம் பண்ணுவாங்க.
பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிட்டோலுங்கிற கிராம ஆலயத்திற்கு நான் போனேன். கீழே சண்டே ஸ்கூல் நடக்குன்னு சொன்னாங்க. பாஸ்டருடைய மக வாலிப பிள்ளை தான் நடத்துகிறார். நானும் போய் நிற்கிறேன். அவங்க எல்லாம் அந்நிய பாஷையில் ஆராதனை நடத்திக்கிட்டே இருக்காங்க. நான் போய் பாப்பான்னு கூப்பிட்றேன். அது என் கையை தட்டி விட்டுட்டு ஆவியானவர் பேசிகிட்டு இருக்காரு, பிஷப் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றுச்சு. சொல்லாமலே சொல்லிச்சு. அவ்வளவு தூரம் ஆண்டவரோடு பேசுகிறார்கள். இன்றைக்கு அந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை என் இரத்தத்தால் கழுவி முத்தரித்து உனக்குள்ள அந்த அபிஷேகத்தை, ஆவிக்குரிய கிருபைகளை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தரும்படியாக வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம் இதயத்தில் வாசம் பண்ணும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். ரெண்டாவது என்ன ஆசீர்வாதம்? 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரியையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? வெக்கப்படாமல் சொல்லுங்க. நான் இதை வாசித்த உடனே கையை வச்சு அப்படியே ஜெபம் பண்ணேன். எனக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே, எங்கள் பீல் மக்கள் எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமென். என்னென்ன ஆசீர்வாதம்? சகோதரிகள் வாசிங்க. முதல்ல என்னது? ஆடு மாடு. நீங்கள் முதல்ல என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், அப்படியே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி ஆசீர்வதித்திருக்கார்? மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் யாராக இருக்கிறாரு? நீங்கள் எல்லாம் சீமாட்டியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் எல்லாம் ஸ்ரீமானாய் ஆக போகிறீங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இந்தியன் சர்ச், இந்திய திருச்சபையில் உள்ள ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். மில்லினர்ஸ் எழுப்ப போகிறார். நம்ம சபையில் மில்லினர்ஸ் ஆண்டவர் எழுப்ப போகிறார். லட்சங்களை கோடிகளை திருச்சபை மக்களுக்கு கொடுக்க போகிறார். நம்ம எல்லாம் பாவர்ட்டியில் இருக்க மாட்டோம். நமக்கு எல்லாம் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அவர் ஆபிரகாமும், அவர் சொல்ற எலியேசர் என் ஆபிரகாம் என் எஜமான் சீமானாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு என்ன இருக்குதான்? ஆடு மாடு. அந்த காலத்தில் ஆடு மாடு தான் அசட். இப்போ உங்களுக்கு நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸும் நிறைய வண்டிகளையும் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது என்னது? வெள்ளியையும் பொன்னையும். நமக்கு எதுக்கு வெள்ளியை கொடுக்குறாரு? சபையை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஊழியத்தை செய்யணும் சொன்னால் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை கொடுக்கணும். கர்த்தாவே எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் 100 பவுன் 200 பவுன் எல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. திடீர்னு வந்து ஒரு மிஷினரி ஊழியத்தை, ஷாலம் ஊழியத்துக்குன்னு இல்லை, வந்து கேட்பாங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை கொடுத்துடணும். பொன்னும் வெள்ளியும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். விசுவாசித்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னங்க 5 பவுன் கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? 50 தர்றார் ஆண்டவர், பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அது போக என்ன இருக்கு? வேலைக்காரன் வேலைக்காரிகள். அதுக்கப்புறம் என்னது? ஆமாம், ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கறது யாரு? ஒட்டகங்கிறது, கழுதுங்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன். உங்களுக்கு நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷனை ஆண்டவர் தருவார். உங்கள் சபையில் 1000 பேர் இருந்தால் 1000 கார் வாங்கிடுவாங்க. இந்த ப்ராப்ளம் பாஸ்டர், 1000 கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் கார் கொடுக்காமல் இருக்கிறார். பேசாமல் நான் சிங்கப்பூரில் பார்த்தேன், மாடி மேலே மாடி, அடுக்கு மேலே அடுக்கு அங்கே வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. எல்லாருக்கும் கழுதை ஒட்டகங்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அங்கெல்லாம் பார்த்தேன், லேடிஸ் தான் வண்டி ஓட்டுறாங்க. அவங்க புருஷன் ரொம்ப பிஸியாக இருக்காராம், அவங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஆமென். கர்த்தர் எனக்கு கழுதைகளை ஒட்டகங்களை கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்வளவு ஆசீர்வாதம். மிஷினரின்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு பையை போட்டுட்டு அப்படியே கிராமமாக அலைஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறாங்க. அப்கோர்ஸ் ஆண்டவர்களை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது ஒரு பேய் பங்களா, உண்மையிலே பேய் இருந்துச்சு. 2 பேய் இருந்துச்சு. நான் குடும்பமாக உள்ளே போகிறோம். எங்கள் டைட்டஸ்க்கு 5 வயசு, ஷாலமுக்கு 1 வயசு, 2 பேரும் உள்ளே போகிறோம். 1991 ஊழியத்தை ஆரம்பித்த நாள். மோகன் சிலா சிஸ்டர் போய், ஐயா இந்த மாதிரி ஒரு ஊழியம் செய்ய போகிறோம், எங்களை அனுப்பி வைங்கன்னு சொன்னால், நாங்கள் 1000 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோன்னாங்க. நானும் திறப்பின் வாசலில் ஜெபம் பண்ணி முடித்த உடனே 1000 ரூபாய் கையில் கொடுப்பாங்க. நவஜீவன் டிக்கெட் எடுக்கணும். அண்ணே கூலாக வந்தாங்க, பிரதர் எப்போ ஊருக்கு போகிறீங்கன்னாங்க. நாங்கள் போக வேண்டியது தான். அப்போ உங்கள் அட்ரஸை கொடுத்துட்டு போங்கன்னாங்க.
நான் சொன்னேன், அண்ணே அட்ரஸ் இல்லையே அப்படி. அட்ரஸ் இல்லாமல் பிள்ளைகளை கொண்டு எங்கே போகிறீங்க? அது இனிமே தான் போய் அட்ரஸை கண்டுபிடிக்கணும். அவங்க முன்ன பின்ன பார்த்தாங்க. சரி போங்க, சீக்கிரமாக அட்ரஸ் அனுப்புங்க, நாங்கள் பணம் அனுப்பி வைக்கிறோம்னாங்க. அந்த பணம் கூட அப்போ அவங்க கையில் தரல. ஆக எப்படியோ போய் சேர்ந்துட்டோம். போனால் அங்கே வீடே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு பேய் பங்களாவில் தான் உள்ளே போனோம். ஒரு பழைய சைக்கிள், அந்த பழைய சைக்கிளில் 2 பேரும் 20 கிலோமீட்டருக்கு ஊழியம் செய்வோம். அங்கே பேய் பிடிச்சவங்களாம் வருவாங்க. நாங்கள் 2 பேரும் உள்ளே போனோம் பாருங்கள், பிள்ளையை கூட்டிகிட்டு. அந்த 2 பேயும் போயிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்கள். பயப்படாமல் உள்ளே போங்க. பேய் பங்களான்னு சொன்னீங்கன்னா அதை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். நம்ம உள்ளே போனால் பேய் வெளியில் போயிடும். ஆமேன், அல்லேலூயா. அங்கே ஆரம்பித்த ஊழியம், சைக்கிளில் ஆரம்பித்த ஊழியம், இன்னைக்கு ஆண்டவர் 5 பங்களாக்களை கொடுத்துருக்கிறார். கேட்காமலே கொடுத்துருக்கிறார். அங்கே நல்ல ஊழியம் செஞ்சிட்டு இருந்தோம். அப்போ பக்கத்தில் எதிர்த்தாப்பில் ஒரு மார்வாடி ஒருத்தர் கோவிந்த் பாயின்னு கடை வச்சிருக்கிறார். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் ஒரு 200 பாட்டில் விற்கும். ஏன்னா எல்லோரும் எண்ணெய் வாங்கிட்டு வருவாங்க ஜோம் பண்ணுறதுக்கு. அவன் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டான். நீங்கள் வந்ததுலேருந்து நிறையா கோகோனட் ஆயில் நிறையா விற்கிது அப்படின்ட்டான். அப்புறம் அவர் கேட்டால், இந்த பேய் பங்களாவில் ஏன் இருக்கீங்க தேவதாஸ்? எங்கள் பங்களா ஊருக்கு வெளியில் இருக்குன்னா. அது பெரிய பங்களா, அவங்க அண்ணன் தம்பி 4 பேருக்கு பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. அதில் நான் கேட்டேன், நீங்கள் ஏன் போகலை? 2 தடவை டெக்காயிட்டு வந்துட்டான் உள்ளே. மின்சார கம்பி வச்சோம், அதையும் தாண்டி உள்ளே வந்துட்டான் திருடங்க. அப்போ என்ன எதுக்கு போக சொல்கிறீங்க? நாங்கள் போனால் திருடன் வரமாட்டானா? இல்லை, நீங்கள் போனால் திருடன் வரமாட்டான். அவர் சொன்னார், 1200 ரூபா வாடகைன்னார். அவ்வளோ கொடுக்க முடியல, பாதியை வாங்கினோம். அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னா அங்கே இருந்த வாடகைக்கு இருந்த எல்லோரும் போயிட்டாங்க. அந்த முழு பங்களா ஊழியத்துக்கு பெரிய ஆசீர்வாதம். அங்கே நல்ல 3500 ஸ்கொயர் ஃபீட் அந்த பங்களாவில் நல்ல ஊழியம் செய்தோம். அந்த ஓனரு திடீர்னு வந்தார். தேவதாஸ் பையா வீடை காலி பண்ணுன்னார். என்னன்னு கேட்டேன். நான் சாக போகிறேன், 4 பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கணும், ஆளுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கணும், 8 லட்ச ரூபாய்க்கு விற்க போகிறேன்னார். ஐயா நான் எங்கே போவேன், நான் எங்கே பண்ணுவேன்? பையா அப்போ நீ வாங்கிக்கோன்னார். எவ்வளவு? உனக்கு வேணால் 6 லட்சத்துக்கு தரேன்னார். 6 போட்டு 000 போட்டு எண்ணி பார்த்தேன். எப்பா இவ்வளவு ரூபா! நமக்கு அந்த 1000 ரூபா, 500 ரூபா, 100 ரூபா மணி ஆர்டர் வந்துட்டு இருக்குது. இவ்வளோ ரூபா எங்கே போய்? உங்கள் கடவுள் பெரிய கடவுள்னார். ஆமாம், நம்ம கடவுள் பெரிய கடவுள்னு அவர் சொன்னார். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கடவுள் அமெரிக்காவுக்கும் கடவுள், இங்கிலாந்துக்கும் கடவுள். எனக்கு கண்ணை ஆண்டவர் திறந்தார். ஆமாம், நம்ம ஆண்டவர் பெரிய ஆண்டவர். அவர் சொன்னார், உனக்கு 2 லட்ச ரூபா குறைச்சிட்றேன், நீ வாங்கிக்கோ 6 லட்சத்துக்குன்னார். நானும் தமிழ்நாட்டில் வந்து கஷ்டப்பட்டு அலன்னு அலைஞ்சி 4 லட்ச ரூபா கொடுத்துட்டேன். 2 லட்ச ரூபா கொடுக்க முடியல. 1997ஆம் வருஷம் திடீர்னு வந்தார். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் தூண்டி விட்டுட்டாங்க. மதராசிக்கு போய் கொடுக்குற கிறிஸ்தவனுக்கு ஏன் கொடுக்குற? அது 10 லட்ச ரூபா பெறும் அப்படின்னோடனே வந்தார். நீ இன்னும் பணம் கொடுக்க வேண்டாம், உன் பணத்தை நீ வாங்கிக்கோ, வீடை காலி பண்ணுன்னார். நான் சொன்னேன், இல்லை எனக்கு கொஞ்சமாவது டைம் கொடு. அப்போ 3 நாள் டைம் தரேன்னார். 3 நாள் டைமில் 2 லட்ச ரூபா 1997 எங்கே போய் வாங்கிறது? எல்லார்ட்டையும் வாங்கிட்டேன் காணிக்க, இனிமேல் எங்கே போய் வாங்கிறது? முழங்கால் போட்டேன். ஊழியத்துக்கு போயிட்டு வந்து 6 மணி இருக்கும். ஆண்டவரே நீங்கள் தரலைன்னா எனக்கு யார் தருவா? இந்த இடம் விட்டால் எங்கே போகிறது? அப்போ தான் தொலைபேசி லேண்ட்லைன் ஃபோன் எங்கள் வீட்டுக்கு வாங்கியிருக்கிறோம். 2417 ஃபோன் நம்பர் 02679. அலாரம் அடித்தது. எடுத்து ஹலோன்னு, யார் தம்பி? தேவதாசா? நான் டிஜிஎஸ் தினகரன் பேசுகிறேன். நாங்கள் ஐயா தோத்துறோம் ஐயா, டே டைமில் 4 தடவை அடித்து. எங்கே தம்பி போயிருந்தேன்? ஐயா காட்டில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். சரி, எப்படி இருக்க? பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க? தம்பி நீ ஏதோ ஒரு தேவையில் இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். அழுதேன். ஐயா 2 லட்ச ரூபா கொடுக்கலன்னா அந்த மீதி ரூபாயை கொடுக்க மாட்டேன் போயிடணுங்கிறான். ஐயா தம்பி அந்த 2 லட்ச ரூபா டிராஃப்ட் எடுத்தாச்சு. என்கிட்ட கேட்டாங்க, அதை ரிஜிஸ்டர் பண்ணணுமே, அது ஒரு 30-40 அதை சமாளிச்சுக்கிறேன்னு. காட்டுக்குள்ளே இருந்து சமாளிக்கிற பயலை பாரு. அப்படியே சொன்னாங்க. 2.5 லட்ச ரூபா நான் அனுப்பிடுறேன், ஃபஸ்ட் ஃப்ளைட் கொரியரில் பரோடாவில் போய் வாங்கிக்கோன்னாங்க. அடுத்த நாள் அந்த பணத்தை வாங்கிட்டு போனேன். அந்த ஓனர் கையில் கொடுத்தேன். டேய் உனக்கு எப்படா இவ்வளோ பணம் கிடைச்சது? நீங்கள் தானே சொன்னீங்க எங்கள் ஆண்டவர். நல்லா சொல்லுங்கள், பெரிய ஆண்டவர். இன்றைக்கி ஆண்டவர் 5 பில்டிங்ஸை வாங்க உதவி செஞ்சுருக்கிறார்.
440 ஆலயங்கள் கட்டி கொடுக்க உதவி செய்திருக்கிறார். 1005 ஊழியர்களை ஆசீர்வதிக்க கிருபை தந்திருக்கிறார். 3000 ஆதிவாசி பிள்ளைகளை படிக்க வைத்து, இன்னைக்கு பாருங்க, அந்த பிள்ளைகள் 400 பிள்ளைகள் காலேஜ் படிக்கிறாங்க, 350 பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க. கடந்த ஆண்டில் 4 பேர் நீட் பரீட்சை எழுதி டாக்டர் ஆகியிருக்கிறாங்க. ட்ரைபல் கோட்டாவை அவங்க வாங்கியிருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், அவன் பாருங்க அவங்க தான் ஆதிவாசி விசுவாசியாகி ஆபிரகாமின் சந்ததியாகி அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நல்ல தைரியமாக வாங்க, பேய் பங்களாலாம் இல்லை, உங்களுக்கு நல்ல கெஸ்ட் ஹவுஸ்லாம் கட்டி வச்சிருக்கிறோம். சைக்கிளில் போயிட்டு இருந்தோம், ஆண்டவர் ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுத்தார். நாசிரியத்துலேருந்து ஒரு 4 குடும்பம் வந்தாங்க, அவங்களே வாடகை வண்டியில் கொண்டு போனேன். அவங்க பார்த்தாங்க, பிஷப் நீங்களாம் இது, அப்போ நான் பிஷப் இல்லை, அண்ணே அண்ணே நீங்கள் எப்படி போவீங்க? நான் சைக்கிளில் போயிடுவேன் அப்படிமே. அங்கே உள்ள ஜீப்பில் பார்த்தீங்கன்னா 100 பேர் ஏறுவாங்க, ஆடு மாடு மாதிரி ஏறுவாங்க. அதில் நான் பின்னாடி அப்படியே தொங்கிக்கிடுவேன். அவளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அவங்க உடனே 5000 ரூபா போட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க. அந்த ராஜ்தூத் வண்டியில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஊழியர் செய்தோம். ஆண்டவர் அருமதா ஜீப்பு வாங்கி கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் 12 வாகனங்கள் நம்ம டயசிஸில் கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய ஊழியர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. என் எஜமான் சீமானாக இருக்கிறார். இந்த இரவிலே அறிந்தோ அறியாமலோ கடன் பிரச்சனை, இந்த ப்ராஜெக்டில் ஏன் என் பிள்ளைகள் கை வைத்தது, ஐயோ இரவில் தூக்கம் இல்லை, கஷ்டத்தோடு இருக்கிறேன், ஒரு நல்வாழ்வு வருமானு நினைக்கிறீங்களா? ஆபிரகாமின் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்தும்படியாக அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். எதற்காக இந்த ஆசீர்வாதம்? உன் மூலமாக ஒரு ஆலயம் கட்டப்படணும். 7 லட்சம் கிராமங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறதே, இந்த கிராமத்தில் உன் குடும்பத்தின் மூலமாய் ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். நீங்கள் ஷாலோம் ஊழியத்துக்கு தாங்கன்னு கேட்கல, 7 லட்சம் கிராமம் உள்ள கிராமத்திற்கு உன் குடும்பத்தின் மூலமாக ஒரு ஆலயத்தை கட்டி கொடு. உன்னுடைய வீட்டின் சார்பிலே ஒரு மிஷினரியை அனுப்பு. எம்எல்ஏ என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஒரு மிஷினரியை அனுப்பணும். உங்கள் பிள்ளைகள் நல்ல ஜாப்ல வந்தோடனே 3000 ரூபாய் கொடுத்து ஒரு மிஷினரியை தாங்கட்டும் போ அல்லது அனுப்புன்னு சொன்னாங்க. அவன் பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலிருந்து யாரையாவது அனுப்புங்கன்னு சொன்னான், சென்ட் சம்படி. அனுப்புகிற நேரத்தில் அனுப்பலைன்னா யூ ஆர் ஸோ லேட். எதற்காக ஆசீர்வாதம்? ஆண்டவரே என்னை என் பிள்ளைகளை ஆசீர்வதி. எதற்காக? in order to bless India, in order to bless the Beal people. இன்னைக்கு இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆபிரகாம் ஆண்டவர் சோதித்து அறிகிறார். 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், வாசிப்போம், 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆண்டவர் சோதிக்கிறார். நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ நேசிக்கிறாயா? அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த என்னை நேசிக்கிறாயா? Do you love me or you are loving the blessings what I have given to you? ஆபிரகாம் சொன்னார், ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன். இந்த ஒரு ஈசாக்கை கொடுத்தால் நீர் 1000 ஈசாக்குகளை கொடுக்க வல்லவர். பலியாக கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதேன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. பாருங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது எதற்காக நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்கிற நோக்கத்தை நாம் மறந்து போகிறோம். எதற்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்? இந்த இரவுல சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தின் மூலமாய் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்கிறேன். இந்த பீல் மக்களுக்கு, மால்டோ மக்களுக்கு, இந்த எத்தனை மிஷினரி ஸ்தாபனங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க,
தாவீது பாருங்க, கூடாரத்தில் இருக்கிற அந்த கூடாரத்தை எடுத்து ஆலயம் கட்டணும் சொன்ன உடனே கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார், என் இதயத்திற்கு பிரியமானவன் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் இன்னைக்கு மிஷினரிய ஊழியர்களை தாங்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நினைப்பார். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, வெளிநாட்டிலிருந்து 1950 வரைக்கும் வெளிநாட்டு மிஷினரிகள் ஊழியம் செய்தாங்க. 1950 அவங்க எல்லாம் போயிட்டாங்க. யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவர் பாருங்க, இந்திய மிஷினரி சங்கத்தை எழுப்பினார், பிஷப் அசரியாவை எழுப்பினார், நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவை எழுப்பினார், எமில் அண்ணன் மூலமாக விஸ்வவாணியை எழுப்பினார், ஜெம்ஸ், இன்னும் எத்தனை மிஷினரி ஸ்தாபனங்களை ஆண்டவர் எழுப்பினார். ஷாலம் ஊழியத்தையும் ஆண்டவர் இங்கே தான் எழுப்பி இருக்கிறார். ஆண்டவர் இந்த தேசத்தை நேசிக்கிறார். வெளிநாட்டு பணத்தையும் நிறுத்தி விட்டார்கள். கம்பேஷன் ப்ராஜெக்ட் என்று 65,000 பிள்ளைகளை அமெரிக்காவிலேருந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து அதை நிறுத்திட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், 65,000 குடும்பங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை தத்தெடுத்திருக்க வேண்டும். நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார் ஆண்டவர். ஆண்டவரே, நான் கொடுக்கிறேன். ஈசாக்கையே கொடுக்க வந்தான். ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அது மட்டுமல்ல, உன் சந்ததி சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும், சகல ஜாதிகள் உன் சந்ததிக்குள்ளாக, உங்கள் பிள்ளைகள் மூலமாக, பேர பிள்ளைகள் மூலமாக இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். There is only one hope. ஆண்டவருக்கு ஒரே நம்பிக்கை நீங்க தான். I want to bless India through you my daughter, through you my son. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் சிலுவையிலே, நாம் ரட்சிக்கப்படுவதற்காக. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்படியாக அவர் மோரியாவிலே ஈசாக்கை பலி கொடுக்க முன் வந்ததைப் போல இயேசுவையே நமக்காக அனுப்பினார். அவர் இரத்தத்தை சிந்தினார். கலாத்தியரை வாசிக்கிறோம், அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. விசுவாசத்தோடு, ஆண்டவரே, எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும், நீர் என் நண்பனாய் இருக்க வேண்டும், நான் ஒரு நண்பனாய் இருக்கிறேன் ஆண்டவரே, மேக் மீ எ ஃப்ரெண்ட் ஆஃப் யூ, என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. நான் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன், ஏழை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். யாரோ உங்களை தேடி வந்து படிப்புக்காக உதவி கேட்டாங்கன்னு முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி, உதவி செய்யுங்க, கொடுங்க, இயேசுவை உங்களில் காண்பார்கள். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. மத்தேயு 1:1 என்ன சொல்லுது? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்கும்படியாக ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். க்ளோஸ் யுவர் ஐஸ். இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னத்தை இந்த இடத்திலே நான் உணர்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் தம் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். தகப்பனே, நீ சொன்ன வார்த்தைகளை நான் பேசினேன், நீ சொன்ன வார்த்தைகளை நான் பேசினேன். இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஓப்பன் யுவர் மவுத், ஓப்பன் யுவர் மவுத். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜீசஸ் கூப்பிடுங்க, இயேசுவின் கூப்பிடுங்க. உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். தகப்பனே, ஒவ்வொருவர் மீது உடைய கரம் இறங்கி வருவதாக. டச் எவ்ரிபடி, டச் எவ்ரிபடி. க்ளோஸ் யுவர் ஐஸ். கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டே இருக்கிறது. இயேசு இங்க வந்திருக்கிறார். உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு கபாபேனை தேடி ஆண்டவரே, ஒரு ரமேஷ் மச்சானியாவை தேடி அந்த குடிசைக்குள்ள வந்த தேவன் உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். அவரை வாங்கன்னு சொல்லுங்க, ஜீசஸ் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், உம்மை விட்டு தூரமாய் போய் விட்டேன், வாங்க இயேசுவை சொல்லுங்க. இயேசு உங்களை தேடி வருகிறார். டச் லார்ட். ஒவ்வொருவரையும் தொட்டருளும் ஆண்டவரே. ஓப்பன் யுவர் மவுத், ஓப்பன் யுவர் ஹார்ட். கர்த்தர் உங்களை தொடுகிறார்.
இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் வல்லமை உங்கள் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் நடக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முதலாவதாக எல்லா பலவீனங்களை நீக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய ஆரோக்கியம் உங்கள் மீது இறங்கி வருகிறது. எல்லா வலிகள், பலவீனங்கள் நீங்குகிறது. எல்லா பலவீனங்கள் நீங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். I pronounce the divine health upon everybody. Touch everybody, Lord. 90 வயது ஆனாலும் கூட ஆரோக்கியத்தை நான் நிரப்பும் ஆண்டவரே. நாங்க மருத்துவ சாலைக்கு போக கூடாதப்பா. யோசுவாவுக்கு கொடுத்த பலனை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. இங்க இருக்கிற ஒவ்வொரு வயதானவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஜீசஸ், டச் எவரிபடி, டச் எவரிபடி. எல்லா நோய்கள் விலகட்டும் அப்பா. ஆபிரகாம் வயது சென்றவனாய் இருந்தாலும், சாராளின் கர்ப்பம் செத்து போனதா இருந்தாலும், அதை உயிர்ப்பித்த கர்த்தருடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். சிலுவையிலே எங்களுக்காக பலியாகி எங்களை மீட்டுக் கொண்டீரே. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் சொல்ல வேண்டிய கடமை மட்டும் செய்தேன். We give all glory to the alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன் 5A 323 கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468. ஷேரிங் லவ் மிஷன் 5A-323 கால்டுவெல் காலனி 3rd ஸ்ட்ரீட், தூத்துக்குடி 8. Phone 9345675468.